கவிதை பார்க்கலாம். அதில் சொல்லும் பொருளும் இருக்கு இல்லைங்களா? பிராணரசம் அப்படிங்கிறது உயிர் வழியை நம்ம சொல்லுவோம். அது வடமொழியில் பிராணரசம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீடுதுயில் நீக்க பாடி வந்திருக்கிறார். அவருடைய பெருமைக்குரிய வரிகளை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்படுபவர் பாரதியார். அவர் எழுதின நூல்கள் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், அது மட்டும் இல்லாமல் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, இதெல்லாமே அவருடைய நூல்கள். அவர் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் இந்தியா, தேசிய வித்தியான். இன்னொரு பாராட்டு பெயர் வந்து என்னன்னா பாட்டுக்கொரு புலவன் பாரதி. சரி, இந்த தெரிந்து கொள்வோம் பாருங்க. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கக்கூடிய அந்த கவிதை வடிவம் வசன கவிதை. அதாவது ஃப்ரீ வெர்ஷன் சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில், ரைட்? அது வந்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா பாரதியார். அது நோட் பண்ணிக்க. அப்புறம் முல்லைப்பாட்டினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, நப்பூதனார். அதில் சொல்லும் பொருளும்ல நேமி அது குறிச்சிக்கோங்க. வலமுறை சங்கு, கோடு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மலை, திருச்சி என்பது நற்சொல். இலக்கண குறிப்பு இருக்கு பாருங்க. மூதூர், உருதுயர், கைத்தொழுது, தடக்கை, இது எல்லாமே பண்பு தொகை. உருதுயர் வினைத்தொகை, கைத்தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை, தடக்கை. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, முல்லைப்பாட்டை பற்றி பார்க்கறதுனால அந்த நிலத்துக்குரிய முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இந்த மூணு நீங்கள் பார்க்கணும். முதற் பொருள் அப்படிங்கிறது முல்லை நிலம். நல்லா பாருங்க. நம்ம நிலமோட பொழுது நம்ம பார்த்தோமா, நிலமும் பொழுதும் வந்து முதற் பொருள் சொல்லுவாங்க. கருப்பொருட்கள் அப்படிங்கிறது 14 இருக்கு. அதில் நான் சொல்லியிருந்தேன், மக்கள்ல இருந்து பறையாள் பண் வரைக்கும் 14 இருக்கு. உரிப்பொருள் அப்படிங்கிறது அவங்களுடைய அக வாழ்க்கையினுடைய சாராம்சம்னா உரிப்பொருள், அதாவது ஒழுக்கம் சொல்லுவோம். சரி, முதற் பொருள் முல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலம் அப்படின்னா காடும் காடும் சார்ந்த பகுதியும். பொழுது அப்படிங்கிறது பாருங்க, பெரும்பொழுது சிறுபொழுது நம்ம பிரிக்கிறோம். ஏன்னா ஒரு ஆண்டுக்குரியதை நம்ம பிரிச்சோம்னா 2 மாசமா பிரிச்சோம்னா பெரும்பொழுது கிடைக்கும். சிறுபொழுதுங்கிறது ஒரு நாள்ல நம்ம பிரிச்சிடறோம். என்னது, விடிய காலையில, காலை, நண்பகல், அதுக்கப்புறம் மாலை, மறுபடியும் யாமம் அப்படின்னு சொல்லி பிரிக்கும். ஸோ அப்போ இதில் முல்லை வந்து பார்த்தீங்கன்னா காடும் காடும் சார்ந்த இடமும், பொழுதுங்கிறது பெரும்பொழுது சிறும்பொழுது. இதுக்கு பெரும்பொழுது என்ன அப்படின்னா என்னது, முல்லைக்கு கார்காலம். அந்த கார்காலம் அப்படிங்கிறது 2 மாதங்களை உள்ளடக்கியது இருக்கா, ஆவணி, புரட்டாசி. சிறுபொழுதுங்கிறது முல்லை நிலம் அப்படின்னாவே மாலை. இந்த பாட்டில் மாலை அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சுனாவே உடனே நமக்கு அனுப்பிடிச்சிடலாம், இது முல்லை நிலத்தை பற்றி பேச பாட்டு அப்படின்னு. ஓகே, அதனுடைய கருப்பொருள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு, பட் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. கருப்பொருள் ஏன்னா 14 இருக்கு, அதுனால இது தேவையில்லை உங்களுக்கு. உரிப்பொருள் தான் உங்களுக்கு முக்கியம். இது என்ன கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க, காடும் காடும் சார்ந்த பகுதி என்ன, ரைட்? அடுத்தது இருத்தலும், இருத்தல் நிமித்தம் எது, எந்த நிலத்துக்குரிய ஒழுக்கம், அவ்வளவு. அப்போ இருத்தல் அப்படின்னா காத்து இருத்தல், வேற ஒன்றும் இல்லை. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள் ஒன்று. இது நோட் பண்ணிக்க. 103 பாட்டு இருக்கு இதுல. ஆக்சுவலா 103 பாட்டுன்னு சொல்லக்கூடாது, 103 வரி, 103 அடிகள் அல்லது வரிகள். இதனுடைய பாவகை ஆசிரியர் பாவம். முழுக்க முழுக்க முல்லை நிலத்தை பற்றி மட்டுமே பேசக்கூடிய நூல். ரொம்ப சின்ன நூல், 10 பாட்டிலேயே மிக சிறிய அடிகளை கொண்ட நூல் எதுனா இதுதான். எழுதினவர் முன்னே பார்த்துட்டோம், நப்பூதனார். அடுத்தது புயலிலே ஒரு தோணி, சிங்காரத்தோட படைப்பு. புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் இந்த புயலிலே ஒரு தோணி. இது எழுதியவர் சிங்காரம். தேவையில்லை, அடுத்த அந்த பக்கமா தேவையில்லை. அடுத்த பக்கம், வட இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய நடைமுறை எந்த வருஷம் தொடங்குச்சு அப்படின்னா 2000. அப்போ இந்த புயல் வரக்கூடிய புயல்களுக்கு எல்லாமே பேர் வைக்கிறதுக்கு ஒரு 64 பெயர்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. இந்த ஷார்க் அமைப்பு நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு 64 பெயர்களை வந்து பட்டியலிட்டாங்க 2004 செப்டம்பர்ல. அது எந்தெந்த நாடுகள், ஷார்க் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னா வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் தாய்லாந்து. ரைட். இதுவரைக்கும் எல்லாமே எந்தெந்த பேர் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல், கடைசியாக வந்து லெஹர் அப்படின்றத பயன்படுத்தினாங்க. இன்னும் என்னென்ன வர்றதுக்கு இருக்கு அப்படின்னா மேக், ஷஹர், வாயு அப்படின்னு சொல்லிட்டு. கஜா புயல் அப்படிங்கிற பேரை எந்த நாடு கொடுத்துச்சு அப்படின்னா இலங்கை. பேட்டி அப்படிங்கிறது தாய்லாந்து.
வேற எதுவும் வருமா கணிச்சு சொல்றீங்களா? இருக்கா? அந்த மாயன் காலண்டர் மாதிரி ஏதாவது கணிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல, சரி, ஓகே. தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள் நமக்கு நல்லாவே தெரியும். எத்தனை இருக்கு? 6. கீழே இருக்கு பாருங்க. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அது இது முன்னாடி நம்ம படிச்சிட்டோம். ஏன்னா இலக்கண குறிப்பில் எல்லாருமே இது வரும். கரெக்டா? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, அன்பொழி தொகைன்னு சொல்லிட்டு வேற்றுமை தொகை. மதுரைக்கு சென்றான். மதுரைக்கு பூங்கிறது வேற்றுமை உருவு, அதனால வேற்றுமை தொகை. ஆக்சுவலாக வந்து எப்படி வரணும்? மதுரை சென்றான்னு வரணும். அப்பதானே மதுரை நான் வந்து மதுரை சென்றேன் அப்படின்னா அது வேற்றுமை தொகை. எப்படி சொல்லணும்? நான் மதுரைக்கு சென்றேன்னு சொல்லணும். அது வேற்றுமை விரி. மதுரை சென்றேன்னு சொன்னா வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை உருவு மறைஞ்சு வருது, அவ்வளவுதான். அதே போல 2வது வினைத்தொகை. வினைத்தொகை அப்படிங்கிறது 3 கால இடைநிலைகளும், அதாவது 3 காலமும் மறைந்து வரக்கூடியது. முக்காலத்தை காட்டக்கூடியதுன்னு சொல்லுவோம். 3 காலத்தினுடைய இடைநிலைகளும் மறைந்து வரக்கூடியது இந்த வினைத்தொகை. இந்த வரையெல்லாம் படிக்க வேணாம், புரிஞ்சுங்களா? எந்த வரையறையும் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அப்போ வினைத்தொகை கட்டளை சொல் இருந்தாலே போதும். எதுக்கு? கொள், வீசு, இந்த வீசி எதுக்கு? இந்த வினைத்தொகை கட்டளை இல்ல. கொள் களிர் அப்படிங்கிறது, கொள் அப்படிங்கிறது வந்து கொல்லக்கூடிய களிர். நாம் அதை கொள்ளுன்னு சொல்லவே இல்லை. கொல்லக்கூடிய தன்மை வாய்ந்த களிர்னு அர்த்தம். அதே மாதிரி வீசு தென்றலாம் அது இயல்பாக வீசக்கூடியது. நாம காத்துல ஆர்டர் போட முடியாது, அங்க ஆர்டர் இல்லை. இல்ல சார், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் என்னன்னா, அந்த சொல்ல நீங்க சொல்லி பார்க்கும்போது அந்த நிகழ்வு 3 காலத்துக்கும் பொருந்தி வந்துச்சுன்னா, இப்ப கொள்களிர் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னா, கொல்யானையோ கொள்களிரோ சொல்றோம் அப்படின்னா, அந்த யானை இதுக்கு முன்னாடி மனுஷன் சாகடிச்சுட்டு இருக்கோம், இப்பயே சாகடிச்சுட்டு தான் இருக்கு, இனியும் அது சாகடிக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது 3 காலத்துக்கு உரிய ஒரு சொல்லு. அப்ப கொள்களிர் அப்படிங்கிறது கொன்ற களிர், அதாவது மனிதனை கொன்ற களிர், கொள்ளுகின்ற களிர், இனி கொல்லும் களிர். ஸோ 3 காலத்துக்கு அது பொருந்தி வந்துச்சுன்னா, அர்த்தமுடைய சொல்லா வந்துச்சு அப்படின்னா அது வினைத்தொகை நம்ம சொல்லிட்டு போயிடும். சிம்பிளா இது ஒரு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வினை என்றால் வினையப்படுவ காலம் காட்டும். கரெக்டா? வினைன்னு சொல்றது காலத்தை காட்டும். அப்போ வினை தொகைன்னா காலம் மறைஞ்சு வருமா? தொகைன்னா மறைஞ்சு வருது. அப்ப வினைன்னா காலத்தை காட்டும். அப்ப காலம் மறைஞ்சு வருமா? சிம்பிள், அவ்வளவுதான். ரைட். அடுத்தது இப்ப வீசு தென்றல் அப்படின்னா, அந்த தென்றல் வீசிட்டே இருந்தது, இப்பயும் வீசிட்டு இருக்கு, நாளைக்கும் வீசும். ரைட். அடுத்து பண்பு தொகை. உங்களுக்கு நல்லாவே தெரியும் பண்பு தொகை அப்படிங்கிறது மை விகிதம் வந்துச்சுனாவே ஓகே. அதையும் தாண்டி சில மையம் தாண்டி ஆகிய என்ன அப்படிங்கிற சொற்கள் இருக்கு. அந்த கடின தன்மைக்கு நீங்க போக மாட்டீங்க, ஓகேவா? ஸோ அந்த மை இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செங்காந்தல் அப்படிங்கிறது நீங்க பிரிக்கும் போது செம்மை கூட்டல் காந்தல் பிரிச்சிருவீங்க. ஸோ ரைட்டு, அதை விட்டுருங்க. இருபெயர் பண்பு தொகை உங்களுக்கு வேணும். ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, அதுல 4 கொடுத்துருப்போம் பாருங்க. நிறம், அளவு, வடிவம், சுவை. நிறம், வடிவம், அளவு, சுவை. இந்த 4 பண்புகளும் இருந்துச்சுன்னா அது பன்மை தொகைக்குரிய ஒரு நிமிஷம். அடுத்து ஓமை தொகை. அப்போ ஓமொரு மறைஞ்சு வந்தா ஓமை தொகை, அவ்வளவுதான். இப்ப மலர் கைன்னு கொடுத்துறோம். அப்ப நம்ம அதை எப்படி சொல்லணும்? மலர் போன்ற கை. அப்போ மலர் கைங்கிறது போன்ற அப்படிங்கிறது வெளிப்படையா வரல, ஸோ தொக்கி வந்திருக்கு, அதனால தொகை, அவ்வளவுதான். உண்மை தொகை, அதுல பேர்ல இருக்கு பாருங்க, உண்மை தொகை. அப்படிங்கிற உருவு மறைஞ்சு வருது. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கொடுத்துருக்கானா, அண்ணன் தம்பின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா எப்படி சொல்லணும்? அண்ணனும் தம்பியும் சொல்லணும், அதான் சரி. அப்ப அண்ணன் தம்பி கொடுத்ததுனால மறைஞ்சு வர்றதுனால அது எது மறைஞ்சு வருது? அப்படிங்கிறது மறைஞ்சு வருது. ஸோ உண்மை தொகை. ஏன் ஏதோ டவுட்டாங்க? அடுத்தது அன்மொழி தொகை. இதுல பாருங்க, அன்மொழி தொகை அப்படிங்கிறது மேல சொன்ன வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை. இது இந்த உறுப்பு எதுவுமே வரக்கூடாது. இது அல்லாத வேற ஒரு உறுப்பு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது அல்லாத மொழி. முன்ன சொன்ன அந்த வேற்றுமை உறுப்பு வரக்கூடாது, ஓம உறுப்பு வரக்கூடாது, உம்ம உறுப்பு வரக்கூடாது. இது எல்லாமே வராம வேற ஒரு உறுப்பு வந்துச்சுன்னா அது அன்மொழி, அதாவது அல்லாத ஒரு மொழி, அல்லாத ஒரு சொல்லுன்னு அர்த்தம். அப்படி ஒரு தூக்கி வரக்கூடியது அன்மொழி தொகைன்னு பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கொடுத்துருக்கானா, சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு, சிவப்பு சட்டையை உடைய மனிதர் பேசினார் அப்படின்னு அர்த்தம். பேர் தெரியலன்னா ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளை தாண்டி
நாம இப்போ தாழ் குழலி வந்தாலும் சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? குழலினா கூந்தல் அர்த்தம். தாழ் குழலினா நீளமான கூந்தல். அப்போ இதுல சொல்லி பாருங்க, வேற்றுமை உருவு வருது. அதுல தாழ் குழலி வந்தால் வேற்றுமை உருவு வருதா? இல்ல. ஓம உருவு வருதா? உம்ம உருவு வருதா? பண்பு இல்ல. சோ அப்போ வேற ஒரு உருவு வரும், தாழ்ந்த கூந்தலை உடைய. அப்ப உடையன்ற ஒரு உருவு வரும். அப்ப வேற வேற்றுமை உறுப்போ உம்ம உறுப்போ இதெல்லாம் இன்னும் வரல. இது அல்லாத ஒரு உறுப்பு தான் உடைய அப்படிங்கிறது. அதனால இது அல்லாத ஒரு மொழி தொகுதியின் அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை தானே, பண்பு உறுப்பு. ஆமா, தாழ்ந்த நீளமான அர்த்தம். நீளமானது அளவு குறிக்கிறது அப்படின்றதுனாலயா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரைட், இவங்க சொல்றது வந்து நீளமான அல்லது அளவு சொல்றாங்க. அளவு நீளமான கூந்தலை உடைய, அது நீளம்னா அளவை குறிக்கிறதா? இன்னும் கூட சொல்லல, கருமையான கூந்தல் இருக்குல்ல, நிரப்பம் வந்து சொல்லிடுங்களேன். ஓகே, நீங்க அப்படி எடுத்துக்கூடாது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். இது அல்லாத ஒரு உருவை நம்ம போட்டு நம்ம சொல்லணும். இப்போ இது எப்படி எழுதணும்? இது இங்க இருக்கு பாருங்க, சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார். ஐ கூட நம்ம போட்டுக்கலாம் வேற்று உறுப்புன்னு. பட் அப்படி எடுத்துக்கூடாது. அதுல இருக்கிற கான்செப்டையும் தாண்டி ஒரு உறுப்பு வரணும். அதுதான் அல்லாத ஒரு மொழி. அதனால தான் அது அன்மொழின்னு சொல்றோம். ஸோ அப்போ இன்னொன்று பொற்றோடியால் வந்தாலும் சொல்றோம். பொன்னால் ஆகிய ஆள், பொன்னால் ஆகியன்னு சொல்றாங்க. அப்போ ஆள் வந்து வேற்று உறுப்பு தானே. அப்போ வேற்றுமை தகவல் சொல்லலாமா? ஸோ இன்னொரு உறுப்பு வரணும் எக்ஸ்ட்ரா. என்ன அப்படின்னா, பொன்னால் ஆகிய வளையலை உடைய. அந்த மாதிரி வந்து வரும்போது தான் அது அல்லாத ஒரு மொழி தொக்கி வர்றதுனால அது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்தது உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். இது நோட் படிக்கணும். இது யாருடைய வரி? பாரதியினுடைய வரி. இதில் கொடுத்துட்டு எதுவுமே கேட்டாங்கன்னா, மோனை கேட்டாங்கன்னா எழுதிடலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை சார். பலவும் தெரியும், எனக்கு பலவும் தெரியும். Choose the best answer. ஆமா. இல்ல, அவங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுன்னா பிரச்சனை இல்லை அவருக்கு. பலவும் தெரியும் அப்படின்னா கொஞ்சம் அவருக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அது பல தெரிவுகள் இருக்கும்போது அதில் சரியானதை வந்து தேர்ந்தெடுக்கணும். வேற ஒன்றும் இல்லை. ரைட். அடுத்தது செய்தி 1, செய்தி 2. அது ஜூன் 15 வந்து உலக காற்று நாள். அது நம்மளால தெரியும். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகத்தினுடைய இடம் இது 2ஆம் இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. அப்போ கீழே வாங்க. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வாணிகம் செய்து அது வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். அது உண்மை தானே? ரைட். அப்போ இது உங்களுக்கு நமக்கு சரியான செய்தி 1, 3 மட்டும் தான். 2வது வந்து தப்பானது. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்தது பாடுமேல் பனிக்கடல் பருகி. அது வந்து என்னது, வெயில் வந்து கடல் தண்ணியை வந்து குடிக்குது இல்லையா, ஆவியை போகிறதில்ல, அந்த நிகழ்வு. அது நமக்கு தேவையில்லை. அடுத்து இந்த பொறுத்துக்கு பாருங்க, நம்ம சொன்னோமா கொண்டல்லாம் கிழக்கு பக்கம் வீசக்கூடியது. அது எப்படி நீங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க அந்த பொறுத்துக்கு நாளுக்குமே? கோவுக்கு காவரிசி வந்திருக்கா, கோவுக்கு கீ, வாவுக்கு வா, தேவுக்கு தே. அப்போ எது வித்தியாசமா ஒன்று இருக்கும்? ரைட், அது கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கொடுத்துருக்க பாருங்க, பண்பு தொகை, வினைத்தொகை, உண்மை தொகை, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுல கலைச்சொற்கள்ல பாருங்க, சூறாவளிக்கு பாருங்க டொர்னாடோ. டொர்னாடோ. ஆமா, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. இல்ல இங்கிலீஷ் கூட டெம்பஸ்ட்னு யாரோ ஒருத்தர் எழுதிருக்காங்க. ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்டா? அப்படிதான் நினைக்கிறீங்களா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஷேக்ஸ்பியருடைய டெம்பஸ்ட். எஸ். ஓகே. அடுத்தது குயில் பாட்டு ஆசிரியர் பாரதியார். அதுவும் அந்த பறவை போல முகமது அலி. இது எஸ் ராமகிருஷ்ணனுடைய உலகின் மிகச்சிறிய தவளை, ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது விருந்து போட்டுரு. அதுல இருந்து பாருங்க அந்த ஒரு சொல்லாச்சு, விருந்தே புதுமை. அதான் அவர் சொல்லுவார், விருந்தே தானும் புதுவது கிளந்த யாப்பின் மேற்றேன்னு சொல்லுவார் இல்லையா? விருந்தே தானும் புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே. அப்போ விருந்து அப்படின்னாவே விருந்தினர் யார்? அப்போ
அப்போ வீட்டுக்கு முன்னாடி வந்த தாத்தா பாட்டியோ சித்தப்பா பெரியப்பா வந்தா அவங்க உறவினர் கிடையாதா? மறுபடியும் அவங்க வந்தாங்கன்னா அவங்க விருந்தினர் கிடையாது. அப்ப யார் தான் விருந்தினர்கள்? ஒரு முறை வந்துட்டு அவங்க அதாவது பிளட் ரிலேஷன் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ இப்படி யாது முறை யாரும் கிளியர்ன்றாங்க. ஆக்சுவலாக விருந்து அப்படின்னா புதுசாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நபர் தான். அது நம்மளுடைய சொந்தக்காரங்களோ நம்மளுடைய உடன் பிறந்தவங்களோ ஒட்டி பிறந்தவங்களோ அவங்களாம் இருக்கக்கூடாது. நண்பர்கள் பலமுறை வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்களே. ஸோ புதுசாக வரணும், யாருன்னு தெரியக்கூடாது. முகம் பாராம யார் வேணா யார் வராங்களோ ஆமாம் தானே, அவங்க தான் விருந்தினர்கள். புது முகமாக இருக்கணும், ஒரு முறை பார்த்த முகமாக இருக்கக்கூடாது. சரி, ஓகே. அப்போ தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? விருந்தே புதுமை. புதுமையாக வரக்கூடியவங்க தான் விருந்து அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு சொல்லியிருக்கேன் பாரு கீழே, மோப்பக்குலையும் அனிச்சம் அப்படிங்கிற குரல்ல என்ன சொல்லியிருக்காங்க? விருந்தோம்பலுடைய சிறப்பை பேசியிருப்பாங்க. நீங்க எப்படி புதுசாக வந்தவங்களுக்கு நீங்க முகம் போனாம எப்படி அவங்களை உபசரிக்கணும் கவனிக்கணும் அப்படிங்கிறத இது சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ விருந்து போற்றுவதற்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடக்கூடிய மலர் எதுன்னு கேட்டா அனிச்சம். அதை நோட் பண்ணிக்கலாம் சார். அனிச்ச மலர் என்ன சார்? இப்போ நம்ம வழக்கு மொழியில் என்ன அனிச்ச மலர்? சரி, எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கேட்டீங்கன்னா தெரியும். அனிச்சம்பூ யாருக்கும் உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கியா? நம்ம அந்த பக்கமே போகிறதில்லை. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாது, ஏற்படுத்த மறந்து விடாதுன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு நம்ம குழம்பு. அடிச்ச ஆமா, இவர் என்ன டவுட் கேட்கறாரு தெரியுமா? பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாரு. இங்க பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண புரியாது. மொபைல் எடுத்து போட்டு அடிச்ச மலர்னு போட்டிங்கன்னா விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. சிம்பிள், பார்த்துக்கலாம். போட்டிங்களா? பாருங்க, அது என்னன்னு சொல்கிறது நான் நீங்கள் பாருங்கள், அது என்னன்னு நான் சொல்ல முடியும். இது ஒரு பால் பூண்டு தெரியுமா? ஆக்சுவலாக இது இந்த வாய்ப்புண்ணுகளை வரும்ல, வாய்ப்புண்ணு வைப்பாங்க. அது பாருங்க, இல்லையா? செடியா? அனிச்ச செடி. மலர் பேர் அனிச்ச மலர். அங்க பாருங்க, இது இது ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா உடம்பு ரொம்ப குப்பைமேலாம் கிடையாது. அனிச்ச மலர். இந்த மலரை நான் எப்படி வர்ணிக்கிறது? நீ சொல்ல போகலாம். நீ தாமரைனா கண்டுபிடிச்சிருக்கீங்க சொன்னா, ரோஜானா தெரியும், அனிச்சனா இல்ல சார். விருந்தினரை அந்த அளவுக்கு மலர்ந்துன்னு சொன்னீங்களா, அதனால கேட்டேன். அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு மலர் தெரியல அது. ஏன்னா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். அப்போ பார்க்கலாத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த மலரை நம்ம பார்த்ததில்லை இது வரைக்கும். பார்த்ததில்லை மீன்ஸ் நாம அதை எடுத்து பயன்படுத்துறதில்லை, பார்த்துருக்கோம். இருக்கு கிராமப்புறத்துல வயல்வெளிகள் நிறைய இருக்கு அனிச்ச மலர். நாங்க தமிழ்ல படிக்கும் போது கூட இந்த வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி எல்லாம் படிக்கிறோம், அந்த தும்பெல்லாம் பாக்குறோம். ஆனா தும்பை மலர் எதுன்னு கேட்டா தமிழ்ல சொல்ல மாட்டாங்க. எப்படி இருக்கு நான் எப்படி வர்ணிக்கிறது? ஆனா அவங்க பார்த்தாங்க. ஆக்சுவலா தும்பை செடி இருக்குல்ல, அது ஆடெல்லாம் நல்லா சாப்பிடும். அது ஆவாரம் அதுவும் இருக்கு. தும்பை வைக்கிறாங்களா? அது என்ன சொல்லுவாங்க? வெள்ளை வெள்ளையா இருக்குமே, பூல போகுது. பண்ணப்பூ இருக்குல்ல, நான் எவ்வளவு பரவாயில்ல. பண்ணப்பூ காப்பீட்டமா வைப்போம். பண்ணப்பூ வைக்கிறோம்ல, காப்பீட்டுறதுக்கா? எனக்கு அப்படிதான் கேக்குது. பாருங்க, பண்ண வைக்க மாட்டான்னு சொன்னீங்க தானே சார்? பண்ண வைக்குமா? காப்பாடு ஓடி நாமக்கல்ல, சரி அங்க வைக்க மாட்டீங்க. காப்பு கட்டுறதுக்கு ஆவாரம்பூ வைப்போம், பூலாப்பூ இருக்கும், பண்ணப்பூ இருக்கும். யாருக்கும் தெரியாது பாரு. வேப்பல
ஓகேவா? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? தும்பை. தும்பை எங்க சார் காப்பு கட்டத்தை நம்ம வச்சோம்? அது சின்னதா இருக்கு. இது வரலாற்று சிறப்புமிக்க பூ. இது எல்லாமே வெச்சி பூவு, கரந்த பூவு, வஞ்சி பூவு, காஞ்சி பூவு, வாழைப்பூ எல்லாமே. ஆனா நம்மளால என்ன பண்ணல, பார்த்துருக்காங்க, பேர் தெரியல. எஸ், அந்த பிரச்சனை இது உண்டு. ஸோ அதே மாதிரி தான் அனிச்ச மலர் நம்ம முன்ன பார்த்தோம்ல, அது இருக்கு. சில சில செடி ஹைட் கூட ரொம்ப வளராது. ஆனா அது நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்றது தெரியாது. ரைட், அடுத்தது அது சொல்ற பாருங்க. இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே. இந்த கூற்றை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லறம் நம்ம ஒரு நிலை குடும்பம் நடத்துறோம் அப்படின்னா விருந்தோம்பல் செய்யறத பொறுத்து தான் இருக்கு அப்படின்றாரு வள்ளுவர். அடுத்தது சிலப்பதிகாரத்துடைய வரிகளை விட்டுருங்க, வேண்டாம். கம்பராமாயணம் வேண்டாம், கணிகத்து பரணி இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஓகே. அடுத்தது இந்த உண்டால் அம்மா உலகம் எந்திரர் இருக்கா, கடவுள் மாய்ந்த இளம்பெரு வழித்தினுடைய ஒரு பாட்டு, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பாடல் வரியை நல்லவங்க செய்யறதுனால தான் அந்த உலகமே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு மீனிங் தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது அள்ளில் ஆயினும் விருந்து வரின் ஓக்கம், நற்றினையினுடைய பாட்டு. விருந்தினர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோமா, அவங்க சொன்னது, நாம சொல்லலை. அடுத்தது சரி, இதெல்லாம் விட்டுருங்க, புறநானூறு இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அதாவது பாணர்கள் அவங்களாம் வச்சிருப்பாங்க இல்லையா, இசைக்கருவி வச்சிருப்பாங்கல்ல. அப்போ விருந்தினர் யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய இசைக்கருவியை கூட வந்து அடமானம் வச்சுட்டு என்ன பண்ணாங்களாம், சாப்பாடு போட்டாங்களாம். அதே மாதிரி பழைய பக்கெட்டு பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு சாப்பாடு போட்டாங்களாம். இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு விருந்து மருந்து 3 நாளைக்கு. ஆமா, உண்மைதான். இந்த 3 நாளைக்குல ஒரு வேளை சாப்பாடு அப்படிதான் கஷ்டமா இருக்கு. சரி, அது இளையன்குடி மாறினார்னு ஒருத்தர் இருக்காரு, நாயன்மார்கள்ல. அதுல அவர் என்ன பண்ணியிருக்காரு, நாற்று விடுறதுக்காக நெல்லை வந்து என்ன பண்ணியிருக்காரு, விதை நெல்லை கொண்டு போய் வச்சிருக்காரு. திடீர்னு உறவினர்கள் வந்த உடனே விதைச்ச அந்த நெல்லை எடுத்து போய் எல்லாம் பொறுக்கின்னு வந்து சாப்பாடு செஞ்சு போட்டாராம். இதை கேட்குறாரு, நம்புறீங்களா? நம்புறீங்க, சரி, ஓகே. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பக்தி வாழ்ந்துட்டு இருக்குது தமிழகத்துல. சந்தோஷம். ஸோ பெரிய புராணத்துல இந்த இளையன்குடி நாயனார் சார், இன்னொன்று அந்த மகனை வந்து கரியா சமைச்சு, ஆமா, சிவனடியார், ஆமா, பிள்ளைக்கறி சமைத்தவர் சக்தி நாயனார் இருக்கார் இல்லையா, இருக்காரு. அப்ப இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வூரிகள் நமக்கு பேரு. சரி, ஓகே, ரைட். இந்த தகவல் வந்து திருவிளையாடல் புராணம் யார் எழுதுனா? திருவிளையாடல் புராணம் யார்? பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம்? திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம்னா சேர்க்கலாம் சொல்லிடுறாங்க. திருத்தொண்டர் புராணம்னா யோசிக்கிறாங்க. ஓகே, ரைட். அடுத்தது நம்ம சொன்னோம், பழைய பக்கெட் இருந்தாலும் கொண்டு போய் அடமானம் வச்சு சாப்பாடு போட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பாணர்கள் யாரா இருந்தால் இசைக்கருவியெல்லாம் வச்சுக்கிட்டு அடமானம் வச்சு சாப்பாடு போட்டாங்க. ஸோ விருந்தினர்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து சிற்ப நாட்டு படையில பாருங்க, குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் இருக்கா. அப்ப என்ன சொல்றாங்க, மீன் சாப்பாடு போட்டிருக்காங்க. அந்த நிலத்துக்குரிய உணவை போட்டாங்க. வெரி குட், இது சப்போர்ட். இது மாதிரி ஆளுநர் பிரச்சனை இல்லை. சரி, அதே மாதிரி பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளீரோ உள்ளீரோ அப்படின்னு. ஸோ இது இடைக்குறை. உள்ளீரோ எப்படி இருக்காங்களா, கதவு வாயில் கதவு சாத்தத்துக்கு முன்னாடி சாப்பிட்ற யாராவது இருக்காங்களான்னு கேட்டுட்டு கதவு அடைப்பாங்களாம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துறது உங்களுக்கு தெரியும். சரி, மருந்தே ஆயினும் விருந்தோட உண்ணு. ஆனா நீங்க சொன்னீங்க விருந்து மருந்தும் 3 நாளைக்குன்னு. இங்க பாருங்க, மருந்தே ஆயினும் விருந்தோட உண்ணு. பாருங்க எப்படி கொன்றை வேந்தல் அபியாசம் சொன்னது. வரகரிசி சோறும் வலுத்துணங்கை அந்த வாட்டும். ஸோ அப்போ இந்த ஒரு வரி நோட் பண்ணிக்கோங்க. அவ்வையார் சொன்னதுதான். வரகரிசி வலதுணங்கையும் போட்டிருக்காங்க. வெரி குட். அடுத்தது அமெரிக்காவோட மின்னசோட்டா தமிழ்ச்சங்கம் இந்த விருந்தினுடைய சிறப்பை, தமிழருடைய விருந்து சிறப்பை பேசப்பட்டிருக்கு. ஆண்டுதோறும் ஒரு விழாவே கொண்டாடுறாங்க. அடுத்தது அதில் வரிகள் பாருங்க, 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினார். ஏண்டா வந்தாங்கன்னு தோணுது. இவன் 7 அடி போய் அனுப்பிச்சுட்டு வந்தாங்களாம்.
ஆனால் விருந்தினுடைய சிறப்பு நம்ம ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். பஸ் ஏறுற வரைக்கும் வந்து ஒரு மைலோ 2 மைலோ அல்லது நம்ம சொல்ற மாதிரி எங்க பஸ் ஏறதுக்கு வசதி இருக்கோ அங்க வரைக்கும் நடந்து வந்து பஸ் ஏற்றி விட்டு தான் போவாங்க. அதுக்கு பேர் தான் 7 அடி முன் சென்று வரவேற்று 7 அடி பின் சென்று வழி அனுப்பக்கூடிய மாண்பு நம்மகிட்ட இருந்துச்சு. அன்னைக்கு அந்த உறவும் அந்த அன்பும் நேசமும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கு, ரொம்ப 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 குறைவா இருக்கு. சார் வாட்ஸ்அப்ல இருக்காங்க சார், வாட்ஸ்அப்ல ட்விட்டர் அதுல இருக்காங்க சார். புதுசா யாராவது பார்த்தாலே வந்து அவங்கள பயப்படுற அந்த காலகட்டம் இந்த காலகட்டம். ஆமா இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் உண்மையிலேயே சொல்லப்போனா படிக்காதவர்கள் எவ்வளவோ மேல். படிக்காதவர்கள் நல்லவர்களே தான். அவங்க யதார்த்தமா உண்மையிலே இன்னைக்கு கூட உபசரிக்கிறாங்க தெரியுமா. ஆனா படிச்சவங்க தான் உபசரிக்க யோசிக்கிறோம். நம்ம இந்த விருந்து போடக்கூடிய இந்த ஒரு விருந்தோம்பல் பண்பை நம்ம அவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். விருந்தோம்பலை நம்ம புத்தகத்தில் படிக்கிறோம், அதனுடைய சிறப்பையும் மென்மையும் புத்தகத்தில் படிக்கிறோம். ஆனால் நம்ம நடந்துக்கிறது இல்லை. அவங்க படிக்கல, ஆனால் அவங்க ரியல் லைஃப்பில் நடந்து காட்டுறாங்க. அவங்க இல்லைன்னா நிச்சயமாக இந்த விருந்தோம்பல் இருக்காது நம்மக்கிட்ட. படித்தவங்க இருந்தாங்கன்னா எந்த பண்பாடுமே இருக்காது. சொல்லப்போனால் உண்மை அதுதான். படிக்காதவங்க இருக்கிற வரைக்கும் தான் சில பண்பாடுகள் இன்னைக்கு வரைக்கும் உண்மையிலேயே ஒரு இன்னசென்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்குது. நாகரிக மாற்றம். எஸ், அந்த ஒரு இருக்கு இல்லையா, அந்த ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க படித்தவங்களுக்கு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், என்ன நினச்சிக்கோங்கள போய் கூப்பிட்டா பத்திரிக்கைக்கு யோசிக்கிறோம்ல, ஒரு விழாவுக்கு கூப்பிட்றது யோசிக்கிறோம்ல. ஆனால் படிக்காதவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன் பண்டிகை வந்திருப்பா அவ்வளோதான். இது எப்படி இருக்குது, யதார்த்தமான ஒரு பேச்சு. ஆனால் நாம் எப்படி இருக்கோம், அதுதான் அனிச்ச மலர் அவ்வளோதான் சொன்னாங்க. மோந்துட்டாவே போயிடுச்சு. ரைட், என்னவோ இனி இன் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல விருந்தோம்பலாம். சரி ரைட். அடுத்தது இங்கே புறநாற்று படைப்பாருங்க. காலின் 7 அடி பின் சென்று, அப்போது கூட பின்னாடி போய் 7 அடி போயிட்டு அவங்கள வந்து அனுப்பி வைக்கக்கூடிய பண்பை வந்து புறநாற்று படை சொல்லுங்க. விட்டத்தோர் தாமரைப்பூ இதழ் பிரித்திருத்த போல வட்டமாய் புறாக்கள் கூடி அந்த அந்த இறையை உண்ணக்கூடிய மாண்பு. அப்போ உறவினர்கள்லாம் சேர்ந்து சாப்பிட்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பாரதிதாசனுடைய வரி இருந்ததா வீட்டு முன்னாடி திண்ணை அந்த இருந்தது. ஆமா, விருந்தோம்பலுக்கு எங்கள் வீட்டு கூட தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, கேட்டு பாருங்க, திண்ணை வச்சு வீடு கட்டுறான்னாங்க. திண்ணையை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இருக்கிற திண்ணையும் தூக்கி விட்டோம். அப்போ எப்படி இருக்கு. அப்போ அவங்க படிக்காதவங்க எவ்வளோ மேன்மையாக நடந்திருக்காங்க பாருங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய பார்வையெல்லாம் குறுகிய பார்வையாக இருக்கு. சரி, அது அப்படி தான் இருக்கும், தலைமுறை மாற்றம். சரி, காசி காண்டம் அது எழுதினவர் அதிவீர ராமபாண்டியர். அடுத்து வந்துருங்க. இந்த காசி நகரத்தினுடைய பெருமைகளை கூறக்கூடிய நூல் காசி காண்டம். முத்துக்குளிக்கும் அந்த குறுக்கையினுடைய அரசர் அதிவீர ராமபாண்டியர், அவரெல்லாம் மிகச்சிறந்த புலவராக இருந்திருக்கார். இவர் பாடின அத்தனையுமே பார்த்தீங்கன்னா அறநெறி கருத்துக்களாக தான் இருக்கும். அருமையான புத்தகங்கள். தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூல் தான் காசி காண்டம். இவருடைய மற்றொரு நூல் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கக்கூடிய நருந்தொகை. இவருடைய பட்ட பேர் பாருங்க, சீவலமாறன். அது மட்டும் இல்லாமல் வேற நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. நைடதம், கூர்ம புராணம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை 18 அந்தாதி. இதை குட்டி திருவாசகம் சொல்லுவோம். நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை 18 அந்தாதி. அது அப்படி எழுதுவாங்க. திருக்கருவை அந்தாதி கிடையாது, திருக்கருவை 18 அந்தாதி பேரு. கூர்ம புராணம் இதெல்லாமே இவர் எழுதணும். இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. அடுத்தது விவேக சிந்தாமணியினுடைய அந்த வரிகள் நோட் பண்ணிக்கோங்க. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி. ஆமா, நீர்க்குண யோகி எழுதுன அந்த விவேக சிந்தாமணி. இந்த புத்தகத்தினுடைய பாடங்கள்லாம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருமையா இருக்கும். அடுத்தது மலைப்படுகடாம். அது எழுதுனவர் 10 பாட்டு நூலில் ஒன்று மலைப்படுகடாம். அது கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவோம். பெருங்கௌசிகனார். மலைப்படுகடாம் எவ்வாறு அழைக்கப்படும், கூத்தராற்றுப்படை. ரைட். இலக்கண குறிப்பு பாருங்க. முன்னாடி நம்ம சொன்னது மாதிரி ஈ வந்துச்சுன்னா ஊ வந்துச்சுன்னா அடுத்தது கீழே வந்துருங்க. 10 பாட்டு நூல்கள் ஒன்று மலைப்படுகடாம் 583 அடி நோட் பண்ணிக்கோங்க. இதனை கூத்தராற்றுப்படை என்று சொல்வார்கள்.
மலையை இருக்கு, மலை இருக்கு இல்லையா, அந்த மலையை யானையுடைய உருவத்திற்கு உருவகம் செய்து பாடப்பட்ட நூல் இந்த மலைப்படை தான். இந்த நூலில் எந்த மன்னனை பற்றி பேசியிருப்பாங்கன்னா நன்னன், பாடினவர் பெருங்கௌசிகனார். அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது கோபாலபுரத்து மக்கள், கி ராஜநாராயணுடைய அருமையான ஒரு படைப்பு இது. கரிசல் படைப்பு. ஓகே, கரிசல் இலக்கியம் என்று சொல்லுவாங்க. கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் கரிசல் இலக்கியம். ரைட். மானாவாரி மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய இலக்கியங்கள், அதை நோட் பண்ணிக்கோங்க. மானாவாரி மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய இலக்கியங்களை எவ்வாறு அழைப்ப? கரிசல் இலக்கியங்கள். அப்போ இந்த ராஜநாராயணுக்கு முன்னாடியே ஒரு படைப்பாளர் இருந்தார், கு அழகிரிசாமி. அவருடைய அன்பளிப்பு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா, அது சாகித்ய அகாடமி உருவானார். சரி, இங்கே வந்து கி ராஜநாராயணுக்கு முன்னாடியே கரிசல் காட்டு அங்கே ஒரு படைப்பாளர் இருந்தாருன்னா அவர் கு அழகிரிசாமி. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் இந்த ராஜநாராயணன். இப்போ கரிசல் இலக்கியம் சொல்றாங்க இல்லையா, கரிசல் மண்ணுடைய இதை பொறுத்தது சார். கிராமத்தில் போயிட்டு கரிசல் மண்ணுன்னா தெரியுமா உங்களுக்கு? களிமண் சொன்னதான் தெரியும். பருத்தி விளையும் சார். களிமண் தான் கரிசல் பூமி. ஏன்னா அந்த நீங்கள் அந்த பக்கம் கோவில்பட்டி, விருதுநகர் அந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே எப்படி இருக்கும், நம்ம ஏரியில் இந்த முள் விளைச்சிருக்கோம்ல அது மாதிரி நிறைய இருக்கும், வெறும் களிமண்ணாக தான் இருக்கும். அதனால தான் அங்கே எப்படி இருப்பாங்க, ரொம்ப கலராக இருப்பாங்க. ஆமாம். ரைட். அடுத்தது இல்லை, ரொம்ப கருப்பு கலராக இருப்பாங்க. சரி, கீழே வந்துருங்க. மகுடி அப்படின்னா சோற்று கஞ்சி. தமிழுடைய நிறம் சார். ஆமாம், அதுதான் திராவிடனுடைய நிறம். மகுடி அப்படிங்கிறது சோற்று கஞ்சி, வரத்துக்காரன் அப்படிங்கிறது புதிய வரவுங்கிறதுனால அங்கே புதிய. ரைட். அடுத்த பக்கம் இதில் கோபல்லபுர கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் கோபல்லபுரத்து மக்கள். ஓகேவா, கோபல்லபுர கிராமம் அப்படிங்கிறதுடைய முதல் படைப்பு, அதுக்கு அதை ஒட்டி எழுதப்பட்டது தான் கோபல்லபுரத்து மக்கள். ஓகே, இது விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. இது 91 சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு. இது ராஜநாராயணுடைய படைப்பு உங்களுக்கு தெரியும். இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு கதாபாத்திரம் கதை சொல்கிற போக்கில் அமைக்கப்பட்டிருக்கும். இதில் இருக்கு பாருங்க, ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும். அப்போ கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்த படைப்பு எது அப்படின்னா கி ராஜநாராயணுடைய கோபாலபுரத்து மக்கள். அடுத்தது இவருடைய படைப்புகள் எல்லாமே கரிசல் இலக்கியம் நம்ம சொல்லுவோம். இவர் சிறப்பாக என்ன சொல்லுவோம், ரொம்ப ஷார்ட்டாக கி ராஜநாராயணன். உறையூர் வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கு. கரங்கு இசை விளவின் உரந்தை அப்படின்னு அகநானூறு சொல்லுது. சோழர்களுடைய தலைநகர் எது? சோழர்கள் தஞ்சை, பூம்புகார். சோழருடைய துறைமுக நகரம் வேற, அவங்களுடைய தலைநகரம் வேற, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்கு. தலைநகர் வந்து நம்ம சொல்லுவோம் காவிரி பூம்பட்டினம் அல்லது புகார்னு சொல்லுவோம். இவங்களுடைய துறைமுக நகரமாக உறையூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? துறையூர் எங்களுக்கு உங்கள் பக்கம் இருக்கு. ஆமாம், சைடு இருக்கா? நாமக்கல் அடுத்து திருச்சி போகிற ரூட்டில் எந்த ஊர் இருக்கு? துறையூர். தொட்டிய முசிறி, அந்த முசிறி அது என்ன நகரம் சோழர்களுக்கு? இயற்கை துறைமுகம். சரி, அது என்ன நகரமாக விளங்குச்சு அவங்களுக்கு? தொண்டி முசிறிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எதுக்கு? தலைநகரம் எது? இவங்களுடைய வணிக நகரம் எது? ஒரே ஒரு கேள்விப்பட்டது இல்லையா? முக்கியமான நகரம் அது அவங்களுக்கு. வியாபார வணிக நகரமே அவங்களுக்கு அதுதான். திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தது இருக்கும் உறையூர். அதுதான் கோழியூர்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
எஸ், அந்த நகரம் தான் ரொம்ப புகழ்மிக்க வணிக நகரமாக இருந்துச்சு. ஏற்றுமதி இறக்குமதி மட்டுமல்ல, அவங்களுடைய செல்வ செழிப்பு குளிக்கக்கூடிய இடமே அதுவாக தான் இருக்கு. அடுத்தது தொகாநிலை தொடர். முன்ன நம்ம தொகைநிலை தொடர் எத்தனை படித்தோம்? 6 படித்தோம். இந்த தொகாநிலை தொடர்கள் 9. அது எண்ணிக்கை தெரிஞ்சுக்கோங்க. எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்னா ஒரு தொடரில் ஒரு செயலை செய்பவர் எழுவாய், அவரை மையப்படுத்தி ஒரு தொடர் இருந்துச்சுன்னா அது எழுவாய் தொடர். ஃபார் எக்ஸாம்பிள் இனியன் கவிஞர் அப்படின்னா இனியன் அப்படிங்கிற யாரு? எழுவாய் இல்லையா? கவிஞர்ங்கிறது அல்லது இனியன் பாடினான்னு எடுத்துக்கோமே, அதில் இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இனியன் கவிஞர், இது பெயர் பயனிலையாக வந்திருக்கு. ரெண்டாவது இல்லை காவிரி பாய்ந்தது, பாய்ந்ததுங்கிறது வினை பயனிலை. இந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு வேண்டாம். இங்கே எழுவாய் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ இனியன் அப்படிங்கிறவன் எழுவாய், இனியன் பாடினான், இனியன் படித்தான் அப்படின்னு எடுத்துக்குவோம். எழுவாய் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ரைட். அடுத்து வந்துருங்க விழித்தொடர். அதாவது தொகைநிலை தொடர் பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் விழித்தொடர், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர், ரெண்டாவது விழித்தொடர். விழித்தொடர் வந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் உங்களுக்கு வந்துடணும். நண்பா எழுது, அப்போ அது என்னது? பார்த்த உடனே விழித்தொடர். அடுத்தது வினைமுற்று தொடர், அங்கே ஒரு வினை முற்று பெற்றிருக்கணும், அதை மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ கண்ணகி பாடினாள் அல்லது பாடினாள் கண்ணகி, ஸோ வினைமுற்று பெற்றிருக்கு. அதனால வினைமுற்று தொடர். இந்த வினைமுற்றை முதன்மையாக கொண்டு வரக்கூடிய அந்த வாக்கியம். அடுத்து பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர் பாருங்க, இப்போ படித்த பையன் சொல்கிறோம், வந்த மாடுன்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் என்னது? எச்சம். எதை கொண்டு முடிஞ்சிருக்கு? பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, அதனால அது பெயரெச்சம். வந்த, சென்ற, அப்போ ஆவல் முடிஞ்சிருக்கா? இது எல்லாமே பெயரெச்சம். வினைச்ச தொடர். வினைச்சனா 2 எழுத்து தான், இ உ. இப்போ நடந்து வந்தான், ஆமா தானே? பாடி பார்த்தான், பாடி ஈயா ஈகரத்தில் முடிஞ்சிருக்கு. நடந்து வந்தான் ஊ, ரைட். வினைச்சு வாழ்ந்தனர், கூடி வாழ்ந்தனர், ஓகே. இதில் வினைச்சு தொடர். வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர் எப்படி இருக்கும்? ஒரு வேற்றுமை உறுப்பை கொண்டு அந்த தொடர் இருந்துச்சுன்னா அது ஓகே. இப்போ கட்டுரையை எழுதினான், ஐ வந்துச்சா? பாட்டை பாடினான், வீட்டை கட்டினான், இந்த மாதிரி ஐ வந்ததுனால ஓகே. அது வேற்றுமை உருவால் வந்த தொடர், வேற்றுமை தொடர். இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர் எப்படி இருக்கும்? இப்போ மற்றொன்று கொடுத்துருக்காங்க, மற்ற அப்படிங்கிறது இடைச்சொல். அப்போ இதில் மற்றொன்று, ஸோ இதை விட்டுருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிரியரோடு வந்தார், ஆசிரியரோடு மாணவர் வந்தார்னு வச்சுக்கோங்க. இது நீங்கள் வேற்றுமை தொடர் வைப்பீங்களா, இடைச்சொல் தொடர் வைப்பீங்களா? சரி, ஆப்ஷன் வேற்றுமை தொடர் கொடுக்கல. அவ்வளோதான். ஏன் கரெக்டா? ஏன்னா இடைச்சொற்கள்னு ஒரு தகுதியை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண தெரியுமா? இதுக்கு முன்னாடி எதெல்லாம் இடைச்சொற்கள்னு லிஸ்ட் அவுட் பண்ணோமா? ஓம உறுப்புகள், வேற்றுமை உறுப்புகள், இது எல்லாமே இடைச்சொற்கள் அப்படின்ற லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். அதில் எது கொண்டு வந்து வச்சாலும் இது எதுக்குள்ளே வரும்? இடைச்சொல் தொடர்புக்குள்ளே வரும். ஆனால் இதுக்கு தொடர்புடைய ஒரு தொடர் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் மாணவரோடு ஆசிரியர் வந்தார் அப்படின்னு ஒரு கொடுத்துட்டு ஆப்ஷனில் வைக்கும்போது அங்கே வேற்றுமை தொடர்னு ஒரு ஆப்ஷன் வைக்காம இதை வச்சாங்கன்னா நிறைய பேருக்கு இது புரியல. இப்போ நான் சொன்னது புரியல, கரெக்டா? ஓகே. அடுத்தது உரிச்சொல் தொடர். அப்போ பெயரையோ வினையோ சார்ந்து வருவது தான் நம்ம என்ன சொல்றோம்? உரிச்சொல் தொடர். இப்போ பாருங்க, சால சிறந்ததுன்னு கொடுத்துருக்கான். அதோட நம்ம என்ன சொல்லலாம்? உரிச்சொற்கள் நம்ம என்னென்ன படித்தோம்? சாட, இது, தவ, நனி, கூர், களி, கடி, இந்த மாதிரிலாம் படித்தோம். கடி எல்லாம் படித்தோமா? இப்போ நான் வந்து யான் அம்பு கடி விடுதும் அப்படின்னு சொன்னா வச்சுக்கேன், என்ன அர்த்தம்? இப்போ வேகமாகன்ற பொருள் இருக்கு. அப்போ கடிங்கிறது எதை சொல்லும்? உரிச்சொல்ல. அப்போ அது உரிச்சொல்களை கொண்டு வந்த தொடர் உரிச்சொல் தொடர். அப்போ சாலா அப்படிங்கிறது வந்துச்சுனாவே நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டுடலாம். உருன்னு வந்துச்சுன்னா உரிச்சொல் தொடர்னு போட்டுடலாம். நனி வந்துச்சுன்னா பரவாயில்ல, கூர், களி என்ன வந்தாலும் போட்டுடலாம். ஓகே. அடுத்த தொடர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, விட்டுருவோம். கூட்டணிஇல்லை, அது வேண்டாம். என்ன எந்த இடத்துல? இதுல பேஜ் நம்பர் மாறி இருக்கு. எந்த பக்கம் சொல்லுங்க? முல்லைப்பாட்டு. நப்புது நான் சொல்றதா? இது வர
முல்லைப்பாட்டு நப்புதுனர் பாடல். இரண்டு குறிப்பு வினைத்தொகை கொடுத்துருக்காங்களா? உருத்துயரா? மூதூர் பண்பு தொகை, உருத்துயர் வினைத்தொகை. என்ன டவுட் வருது? ஓகே ஓகே, சரி சரி. இங்க அதாவது சால, உரு, தவ, நனி இது எல்லாமே மிகுதி என்ற பொருள்ல வந்திருக்கு. இந்த உரிச்சொற்களுடைய அர்த்தம் என்னன்னா மிகுதி, அதிகம், வேகம், விரைவு அப்படின்னு 16 மீனிங் இருக்கு. மிகைப்படுத்தி. ஓகேவா? இப்போ இந்த உரி சொற்களுக்கு அதுலேயே வந்து 2 விதமான கேரக்டர் இருக்கு, கேட்டகரி இருக்கு. ஒன்று ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள், பல பொருள் தரக்கூடிய ஒரு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது உரி சொற்கள் இருக்கு. இங்க உரு துயர் அப்படிங்கிறது ஏன் வினைத்தொகை கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு உற்ற துயர், உருகின்ற துயர். இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், நேற்று நான் கஷ்டப்பட்டேன், நாளைக்கு நானே துன்பத்திலே நான் உழன்று இருக்கிறேன். அதுதான் உறுதல் அப்படின்னா நான் அடைதல் பெற்ற அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் அடைந்த துன்பம், அடைந்து கொண்டிருக்கின்ற துன்பம், அடையும் துன்பம். ஸோ அதனால அது உரு அப்படின்றதுடைய மீனிங் யான் பெற்ற, யான் அடைந்த, நான் உணர்ந்து இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இடத்துல மிகுதியான துன்பம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்பீங்களா? எஸ், நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டாலும் சரி. மிகுதியான துன்பம்னு எடுத்துக்கிட்டாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உரு துயர். ஆனால் நான் இப்போவும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், நாளைக்கு என்னுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் நாட் அ மீனிங். ஆனால் எக்ஸாக்ட் மீனிங் அப்படிங்கிறது உரு என்பது யான் அடைந்த துன்பம், அதுதான் மீனிங், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே நம்ம இதை உரிச்சொற்களை நம்ம பிரித்து பார்த்து நம்ம மிகுதியான துன்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டா சூழல் பொறுமையை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த உரு அப்படிங்கிறத அந்த ஒரு சொல்லாட்சி துயரத்தோடு சேர்ந்து வரும்போது என்ன சென்டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறத பொறுத்து மீனிங் மாறும். அவ்வளோதான். அடுத்தது சரி, அந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க, அடுக்கு தொடருக்கு கீழே கடைசி அந்த டெட் எண்ட்ல கொடுத்துருக்கானா என்ன அப்படின்னா, இறங்கினார் முகமது. அப்போ முகமது இறங்கினார் அல்லது உறங்கினார். ஸோ முற்று பெற்று விட்டதா, அதனால வினைமுற்று தொடர். அவர் பாடகர், அவர் அப்படிங்கிறது எழுவை தானே, அதனால அது எழுவை தொடர். அது என்ன எழுவாய்? பெயர் எழுவாய். ரைட். அடுத்தது பாடுவதும் கேட்பதும் என்ன இடைச்சொல்? அது இடைச்சொல். அந்த இடத்துல இடைச்சொல் போட்டுக்கணும். உண்மை தொகை வரக்கூடாது. சரி, எண்ணுமை வராது. எண்ணுமை வராது. சரிங்களா? எண்ணுமை இல்ல, அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைச்சொல் அப்படிங்கிறது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எண்ணுமையில் வந்து இப்போ ஒன்றும் இரண்டும், ஒன்று இரண்டும் சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் இரண்டும் அந்த மாதிரி இல்லை அப்படியாது. ஓகேவா? ஸோ அது பிரச்சனை தான். அடுத்தது பெயரச்ச தொடர் பாருங்க. கேட்ட, கேட்காத, ஆவல் முடிஞ்சிருக்கா? சிம்பிள். அடுக்கடுக்க வர்றதுனால அடுக்கு தொடர், அது ஓகே. பழக பழக அது அடுக்கு தொடர் தான். அண்ணன் வந்தார் அல்லது வந்தார் அண்ணன் வினைமுற்று தான். வடித்த கஞ்சியில் சீலை அலசினேன், வடித்த அது ஆவல் வந்து பெயரெச்சம், சிம்பிள். கவிதையின் தொகுப்பு, இன்னும் வந்து 5ஆம் வேற்றுமை உறுப்பு. கவிதையின் தொகுப்பு அப்படிங்கிறதுனால இன்னு. நீ ஆக்சுவலாக எது அண்டர்லைன் பண்ணணும் தெரியுமா? அந்த படித்த, கேட்ட அப்படிங்கிறதுல அந்த இடத்துல போட்டுக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி கவிதையின் அந்த இடத்துல இன் அண்டர்லைன் பண்ணிட்டு இன்னு எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா ஈஸியாக நீ புரிஞ்சிடும் உங்களுக்கு. மேடையில் நன்றாக பேசினான். ஸோ என்ன அது இடைச்சொல். ஆனால் இல் அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பு தானே. ஐயால் கூ இன், இன்னு இல்லு வேற்றுமை உறுப்பு தான். ஆனால் எங்க இடைச்சொல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வேற்றுமை உறுப்பும் இடைச்சொல் தான், முன்ன நம்ம படித்தோம். அப்போ ஆப்ஷன் கொடுக்கும்போது இடைச்சொல் கொடுத்தாங்கன்னா வேற்றுமை உறுப்புன்னு கொடுக்க மாட்டாங்க. அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் சொன்னது புரிஞ்சிருக்காதுன்னு, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஓகே, அது முறையான தொடர் அதுதான். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுற சொல்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? மாற்றி மாற்றி கொடுத்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ண சொல்கிற மாதிரி கேட்டாலும் கேட்பாங்க. அது பார்த்துக்கோங்க. கீழே வந்துருங்க. காசிகாண்டம் என்பது காசி நகரத்துடைய பெருமையை பேசக்கூடிய நூல். முன்ன சொன்ன மாதிரி அந்த யாழையும் பணையும் வைத்து விருந்தளித்த செய்தியை புறநானூறு சொல்லுது. கீழே வந்துருங்க. கண்ணே கண்ணூரங்கு, அதையும் விழித்தொடர் கொடுத்தாங்க. கண்ணேன்ற இடத்துல நீ ஆச்சரிய குறி போட்டுக்கணும். ஓகேவா? காலையில் தீ எழும்பும்,
நீ எலும்பு இருக்கா? அப்ப காலை இல் இல் போட்டுட்டு 5ஆம் லெட்டர் ஒரு போட்டுக்கலாம். மாமலைங்கிறது மாங்கிறது உரிச்சொல். மாம்பூவே கண்ணுரங்கு, மாம்பூவே பக்கத்துல நீ ஆச்சரிய குறி போட்டுக்கணும். தாலாட்டு பாடினேன் அல்லது பாடினேன் தாலாட்டு வினைமுற்று. ஆடி ஆடிங்கிறது அடுக்கு தொடர். ஓகே, கலைச்சொற்களை பாருங்க, உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கும்? நீங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் கேள்விப்படாதான் இருக்கும். ஏன்னா தமிழ் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டெக்னிக்கல் டேர்மு. செவ்வியல் இலக்கியங்கிறது கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பி இலக்கியங்கிறது காப்பியம் என்றால் எப்பிக்னு சொல்லுவோம், பக்தி வந்து டிவோஷனல், பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட்டு, வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர், நாட்டுப்புறம் வந்து ஃபோக்கு. ரைட். வஉசியினுடைய மிகச்சிறந்த ஒரு நூல் திருக்குறள் தெளிவுரை. அதேமாதிரி ராஜநாராயணுடைய சிறுவர் நாடோடி கதைகள், சிறுவர் நாடோடி கதைகள் அது பார்த்துக்கோங்க, ரெண்டு மட்டும் போதும். அதே மாதிரி கொடுப்பதும் துய்ப்பதும் இன்னி சேலப்படை அது பார்த்துக்கோங்க. எய்துவர் எய்தா பழி, இந்த குரலடிக்கு பொருந்தக்கூடிய வாய்ப்பாடு சொல்ல போகலாம். இப்படி கொடுத்துட்டு கேட்பான். எய்துவர் எய்தா பழி அதானே? சரி, பிடிச்சோம்னா குறில் ஒன்று. ஓகேவா? குறிலினை ஒன்று. ஓகே, இதுல நேர் நேர், இது குறிலினை நேரை. சரி, ஓகே. இப்ப பாருங்க எப்படி வரும்? நேர் நேர் நேர்மா, நேர் நேர் புளிமா, நேர் நேர் கருவிலும், நேர் நேர் குவியம். ஓகே, நேர் நேர் நேர்மா, நிறை வந்து என்ன சொல்லுவோம்? அப்போ இதோட வாய்ப்பாடு இருந்து ஆன்சர் கொடுப்போம் நமக்கு. கரெக்டா? அப்போ வரும்போது என்ன வருது? கோவிலம் நேர்மா மலர். 4 ஆப்ஷன் இது மாதிரி மாத்தி கொடுத்துருவோம். இது சிம்பிள் தான், பேசிக் தானே. இது ஹையரார்கி கிடையாது, இது பேசிக் தான். உங்களுக்கு அந்த நேரசி தெரிஞ்சா ஓகே. வாய்ப்பாடு 4 ஆப்ஷன் தான் கொடுப்பேன், இது வேற ஒன்றும் இல்லை. இது வாய்ப்பாடு அடிப்படையில் மட்டும் தானே வருது. இது நம்ம 8வது 9வதுல இப்போ படிச்சுமே, படிக்கலையா? அழகிட்டு வாய்ப்பாடு நம்ம படித்தோம். எத்தனை மார்க்கு? 5 மார்க்கா? 5 மார்க்ஸ். பாரு எவ்வளோ பசுமை தர மாதிரி எப்படி வச்சிருக்காரு. அடுத்தது எனக்கு தெரிஞ்சு 90% நம்ம வாங்கல. இன்றைய தலைமுறை ஏதாவது இருந்துச்சுன்னா இருக்கலாம் மேபி. உண்மையிலேயே அப்போ நமக்கு தெரியாது இல்லை, ஏன்னா சொல்லி கொடுத்தாலும் இந்த மாதிரி. அப்ப சொல்லி கொடுக்கலாம், அவங்க எப்படி அடிக்கிறது நம்ம. சரி, ஓகே, இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது அறிவுமதியினுடைய ஒரு இது கொடுத்துருக்காங்க, அது தேவை. வேலோடு நின்றான் இடு என்றது போலும், போலோடு நின்றான் இரவு இருக்கா? அதுல அந்த போலும் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஊமைன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? சிம்பிள். ஓகே, ஊரை என்னது? அதுல ஊரே போறையாது. பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால், முப்பால். அறிவுமதியினுடைய, அறிவுமதிங்கிறது ஒரு ஆண், பெண் கிடையாது, ஆண். ஓகே, அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அறிவுமதின்ற பேரை வச்சு நீங்க பொம்பளை நினைச்சிடாதீங்க. ஆமாம், சரி. அது சுஜாதான்றதை வச்சு பொம்பளை நினைச்சக்கூடாது இல்லையா? ரைட்டு, வாய்ப்புண்டா வேணாம். ஓகே, செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாருங்க. இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருள், அதுக்கு த வேர்ட் ஸ்மித் எழுத்தாணின்னு பேர் வச்சிருக்காங்க. 3 சொல்லி எண்ணி போட்டுருக்காங்க. அந்த ஐபிஎம் நிறுவனத்தினுடைய அவன் முதல் உருவாக்குன ஒரு என்னது நுண்ணறிவு கணினிக்கு பேரு வாட்சன். எப்பன்னா 2016 முதல்ல அதுல நிறைய பிரச்சனையை கண்டுபிடிச்சு அந்த கேன்சர் நோயாளியை வந்து அந்த நோயை கண்டுபிடிச்சிச்சான். இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருந்தது. ஆமா, இப்போ வரைக்கும் நம்ம சாஃப்ட்வேர் தானே. ஆனா இனி என்ன ஆளப்போகுது? தான் நம்மளை ஆளப்போகுது. கீழே வந்துருங்க. மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதக்கூடிய செயல்களையும் செய்யக்கூடியதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு.
இங்குவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். யாருடைய கூற்று? அது ஆக்சுவலா முதல் வரி என்ன? அது இடையில வரக்கூடிய வரி. ஆமா தானே? அவருடைய நூல்கள் என்னென்ன? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். கண்ணனை வந்து ஒரு சேவகனா நினைச்சு பாடக்கூடியது இருக்கு இல்லையா? எங்கிருந்தோ வந்தான் இடைசாதி நான் என்றான் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? என்ன ஓ சார் சிவாஜி ரங்கராவ் பாத்தீங்களா இல்லையா? இதுதானே பெர்செப்ஷன் லேர்னிங், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது படிச்சிருக்கோம், நமக்கு வரல, வாயில் வரல அல்லது மனசுல இல்லை. ஆனா சிவாஜி கண்ணனா நடிச்சது மட்டும் தெளிவாக தெரிந்தவர். சொல்லுவோம் இல்லையா? கண்ணன் எங்கிருந்தோ வந்தான் இடைசாதி நான் என்றான், இங்கு இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டான். அதுதான் இது. கரெக்டா? ரைட். அப்போ சிவாஜி நடிச்சது வேற ஒன்றும் இல்லை. அப்போ அவருடைய கண்ணன் பாட்டிலிருந்து இந்த வரிகள் இருந்தது. ஓகே, அடுத்தது இந்தியாவுடைய பெரிய வங்கியான நம்முடைய பாரத ஸ்டேட் வங்கி ELA, இந்த எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு மென்பொருளை உருவாக்கியிருக்கு. அப்போ ELA எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்கோங்க. அப்போ இன்னைக்கெல்லாம் அப்படி தானே, லோன் கட்டலாம் என்ன பண்ணுவானுங்க? ஆட்டோமேட்டிக் கால் வருது இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக தகவல் வர மாதிரி, மெசேஜ் வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால் வரும். அதெல்லாம் எதனால? இந்த சாஃப்ட்வேர். ஓகே, அடுத்தது இது வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. அடுத்தது இந்த டிஜிட்டல் லிட்ரஸி அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதை பார்த்துக்கோங்க. இந்த சூவன் சவ் இருக்குங்களா? சீன நாட்டில் இந்த காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே வந்து சூவன் சவ் என்னக்கூடிய துறைமுகம் இருக்கு. பண்டைய காலத்திலும் இது மிகச்சிறந்த ஒரு துறைமுகமாக இருந்திருக்கு. அது நோட் பண்ணிக்கோங்க. சரி, நான் வேற பற்றி அடுத்து போய்க்கலாம். குப்லா கான், பெருமாள் திருமொழி, இந்த வந்துருங்க, அதெல்லாம் தேவை. இந்த வரிகளை நோட் பண்ணிக்கோங்க. வாழால் அறுத்து சொல்லினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல இருக்கா? நம்ம தானே என்னதான் பண்ணாலும் நமக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு போனால் அவன் கத்திரிக்கோள் கத்தியெல்லாம் வச்சு கட் பண்ணுறான். ஆமாம் தானே? அங்கங்கே என்ன பண்ணுறான்? புண்ணுக்கோ அல்லது நம்ம உடம்பு என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? அவனை ஏதாவது கேள்வி கேட்குறோமா? எங்க வேணா என்ன வேணா செய்வான் ஒரு டாக்டர், அதை கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. ஸோ அதுதான், என்னதான் வாழால் அறுத்து துடினும் மருத்துவன் பால் நீங்காத நோயாளியை போல நீ என்னதான் எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் திருமாலே உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேங்கிறாரு பெருமாள் திருமொழியில. யாரு? குலசேகர ஆழ்வார். ரைட், அதுதான், அதை நோட் பண்ணிக்கோங்க. வித்துவக்கோடு அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு? திருவித்துவக்கோட்டு அம்மன் சொல்லுவாங்க. திருவித்துவக்கோட்டம்மன் அப்படின்னு சொல்லிட்டு யார்? திருமாலை வந்து பெண்ணை வந்து நாயக பாவத்தில் பாடியிருப்பாரு. அது எங்கே இருக்குன்னா பாலக்காட்டில் இருக்கு. இன்னைக்கு இருக்கு இல்லையா கேரளாவில்? அங்கே இருக்கக்கூடிய திருமாலுக்கு பேரு உய்ய வந்த பெருமாள். அது கீழே வந்துருங்க. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றிருக்கு. அது எத்தனாவது திருமொழியாகலாம் வேணாம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில். ஏன்னா ஆழ்வார்கள் தானே, ஆழ்வார்கள் பாடினது. ஸோ இதில் எத்தனை பாட்டு இருக்குன்றதா இம்பார்ட்டன்ட். 105 பாட்டு இருக்கு. இதில் பாடினவர் குலசேகர ஆழ்வார். இந்த தகவல் போடணும். ரைட், அடுத்தது பரிபாடல். அடுத்தது விசும்பில் ஊழி. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், கஷ்டமான ஒரு பாட்டு. அதில் எத்தனை ஊழி காலம் இருக்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 விதமான ஊழி காலம் இருக்கிறதா, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். விசும்புன்னா வானம், ஊழி என்றால் யுகம். அடுத்தது கீழே வந்துடுங்க. இலக்கண குறிப்பு: ஊர் ஊழ் அடுக்கு தொடர், வளர்வானம் வினைத்தொகை, செந்தி பண்பு தொகை, ஈர்கட்ட பேரச்சம் வாரா. ஓகே, அடுத்த பேஜ். நூல் வெளியில் வாங்க. பரிபாடல் 8 தொகை நூல்கள் ஒன்று. இந்த பரிபாடல் வந்து ஓங்கு பரிபாடல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட், அந்த பாடல் வரியிலே உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடி வந்து 70 பாட்டு இருந்துச்சு. இப்போ கிடைக்கிறது எத்தனை? 22 பாட்டு தான் ஆக்சுவலாக கிடைக்கும். 22 தான் கிடைக்கும். 24 இல்லை, 22. கரையான அந்த படி எடுத்து வைக்காம பனையோட படி எடுத்து வைப்பாங்க. ஆமாம். இதுக்கு முன்னாடி இந்த இலக்கியங்கள்லாம் எதில் இருந்துச்சு? ஓலைச்சுவடியில் இருந்தது.
பெரும்பான்மையான இலக்கியங்கள் வந்து ஓலைச்சுவடியில் இருந்தது. ஸோ அந்த ஓலைச்சுவடி வந்து என்னது, கரையான் அரிக்கக்கூடிய ஒரு பொருள் தானே, சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். நிறைய அது போயிடுச்சு. அப்படி போனாட்டி எவ்வளோ பரவாயில்லைங்க, இவங்களுக்குலாம் எவ்வளோ பிரச்சனை மிச்சம் படிக்கிறது மிச்சம். ஓகே, அமெரிக்க வானியல் வல்லுநர் இருக்கா இல்லையா, எட்வின் ஹேப்பிள், அவர் 1924 நாம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் இருப்பதாக, மில்கி வே கேலக்ஸி நம்ம சொல்லக்கூடியது, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் வந்து திருவாசகம் சொல்லியிருக்காரு. அண்ட பகுதியின் அந்த பேரண்டத்தை சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணி படிச்சுருக்காங்க. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும்னு சொல்லிட்டு. அடுத்து விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, மிக முக்கியமான ஒரு நபர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1988. இந்தியாவிலேயே முதலாக 360 டிகிரியில் இருக்கா அரைவட்ட வானத்திரை இங்குதான் உள்ளது. எங்க? 2009ஆம் ஆண்டு தான் இது அமைச்சிருக்காங்க, சென்னை கோட்டூர்புரத்தில். அது நோட் பண்ணிக்கோங்க, அந்த ஆண்டு நோட் பண்ணிக்கோங்க, எப்போ ஆரம்பிக்கப்பட்டதை நோட் பண்ணிக்கோங்க, எத்தனை டிகிரிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்றாரு பாருங்க, ஸ்டீபன் ஹாக்கின்ஸ், மாற்றத்திற்கு ஏற்ப எவன் ஒருவன் தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய திறனை பெற்றிருக்கிறானோ அவன்தான் புத்திசாலி, புத்தி கூர்மை உடையவன் அப்படிங்கிறார் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயே அப்படிங்கிறார். தற்காலத்தினுடைய ஐன்ஸ்டைன் என்று அழைக்கப்படுபவர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். அவர் பக்கவாதம், என்ன நோய் தாக்கப்பட்டுச்சு அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. இருக்கா? என்ன நோய் அது? ஆமியோட்ரோபிக் லேட்டரல் ஸ்கலிரோசிஸ். ஸ்கலிரோசிஸ்னு படிப்பாங்க சிலர், ஸ்கலிரோசிஸ். அந்த நோய் பக்கவாத நோய் இல்லையா? ஒரு பக்கமே அந்த வீல் சேரில் படுத்திருப்பார் இல்லையா, எத்தனை வருஷமா வளர்ந்துருக்காரு ஒரு மனுஷன். நரம்பு நோய் பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து தெரிந்து கொள்ளும், கீழே வந்துருங்க. அது என்ன விதமான நோய்? இந்த ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய பிரச்சனை. ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த ஒரு பக்கம் இருக்கும். ரைட், தெரிந்து தெளிவு வந்துருங்க. அவர் சொன்ன ரெண்டு முக்கியமான கருத்துக்கள். ஒன்று பிக் பேங் தியரி, இன்னொன்று பிளாக் ஹோல். இந்த ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பார், பிளாக் ஹோல் அண்டு பிக் பேங் தியரி. இந்த ரெண்டும் இவர் சொன்னது தான். பேரண்ட பெருவெடிப்பு அப்படிங்கிறதும் கருந்துளை அப்படிங்கிறதும். அடுத்தது கீழே வந்துருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, இந்த புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார். இந்த உலகம் தோன்றதுக்கு கடவுள் இருந்தார் அப்படிங்கிறத நம்ப மாட்டேன் அப்படிங்கிறார். பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியது இல்லை. அவர் சொல்ற கருத்து அதுதான். அப்போ இவர் கடவுள் இல்லை என்ற கொள்கையை முன்னாடி வைக்கிறார். கீழே வந்துருங்க. மூணாவது புல்லட்டில் அந்த விண்மீனுடைய ஈர்ப்பு எல்லைக்குள் செல்கின்ற எதுவும், ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது. அந்த பிளாக் ஹோல்குள்ளர உள்ளே ஈர்க்கப்படக்கூடிய எந்த ஒரு பொருளையும் வெளியே எடுக்க முடியாது, அது எங்க கூட கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அது கருந்துளை. அப்போ அந்த பிளாக் ஹோல்குள்ள எது போனாலும், அது ஒளியே போனாலும் அல்லது எந்த ஒரு பொருளை உருவமாக இருக்கிற பொருளை போனாலும் வெளியில் வர முடியாது, நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் ஆணித்தரமாக வைக்கிறார். அந்த கருத்தோட அந்த ஒத்து போறவங்க ரெண்டு பேர், ஜான் வீலர் மற்றும் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். அடுத்தது சொல்ற பாருங்க, கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. ரேசஸ் வெளிவந்துட்டு இருக்கு, அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. கருந்துளை அப்படிங்கிறது உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை. கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும். அதான் பிக் பேங் தியரியில் அது சொல்லுவார், பெரும் வெடிப்பு அப்படிங்கிறது. அதனால தான் ஸ்டீபன் ஹாக்கின்ஸுடைய இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த ஸ்டீபன் ஹாக்கின்ஸுக்கு முன்னோடிகள் யார் யார் இருப்பாங்க? ஐன்ஸ்டீன் அண்ட் நியூட்டன். அந்த நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த அந்த ஒரு பதவியை இவர் கொடுத்துருக்காங்க. என்ன பதவி அது? லொகாசின் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது.
அந்த பதவியே ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. நியூட்டன் வச்சிருந்த பதவி அது, டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியா. இந்த ஐன்ஸ்டீன் காலத்தில் இருந்த E=mc² என்னும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது உலகம் என்ன பண்ணுச்சு, இருக்கிறதே தெரிஞ்சுக்கிச்சு. சரி, இவர் வாங்கின விருதுகளை பார்ப்போம். அதிபர் விருது இருக்கா? ரைட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அதுக்கப்புறம் அடிப்படை இயற்பியல் பரிசு, இந்த ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் பரிசு தான் வாங்கிட்டாரு. ஒரே ஒரு ஒற்றுமை கலிலியோவுக்கு இவருக்கு என்ன அப்படின்னா, படிச்சு பாருங்க, கலிலியோனுடைய நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனுடைய பிறந்த நாளில் இறந்தது. அறிவியலை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை வைக்கிறாங்க. தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது நாம ஏன் 2 பேரும் பார்த்து நடக்கணும் அப்படிங்கிறாரு. யாரு? தலைவிதினா எப்போ நடக்கட்டுமே, அப்படியே கிராஸ் பண்ணும்போது நீ 2 பேரும் பார்த்து போற அப்படிங்கிறாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்க, கடவுளையும் நம்பல, தலையெழுத்தையும் நம்பல, ஸோ இதை மட்டுமே நம்புறாரு, சயின்ஸ் ப்ராக்டிக்கல் மட்டும் தான் நம்புறாரு. எஸ், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் 2017 நடைபெற்ற அந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் இவர் தான் தொடக்க விழாநாயகராக சிறப்பு பெற்றார். பெருவெடிப்பு கோட்பாடு என்று சொல்லக்கூடிய பிக் பேங் தியரி உள்ளிட்ட அந்த தொலைக்காட்சி தொடரிலும் பங்கேற்றார். அது ஓகே. போயிங் 727 விமானத்தில் வந்து பயணித்து 0 வெயிட் இருக்கு இல்லையா, வெயிட் லாஸ் இருக்குல்ல, அது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் எடையற்ற தன்மையை உணர்ந்தார். ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும். அவர் சொல்றாரு அதுதான், ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்ற உண்மையை நமக்கு சொன்னவரும் இவர் தான். இவருடைய நூல்கள் பாருங்க என்ன இருக்கு, காலத்தின் சுருக்கமான வரலாறு, இவர் 40 மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. Brief history of time. Brief history of time. Brief history. 1988 ஆண்டு வெளிவந்த இந்த நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடம் பரப்பி 1 கோடிக்கு மேல விற்பனையாயிருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அவர் சொல்றாரு பாருங்க, கற்பனை திறனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் கற்பனை திறன் அப்படி கிடையாது, ஒட்டுமொத்த பேராட்டத்தையும் வளர்ப்பது. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று, இனி நாம் அறிந்து கொள்ள போவதையும் உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு ஐன்ஸ்டைன், இவருடைய குரு அவர் தானே. குரு மீன்ஸ் சொல்லிக் கொடுக்காத, என்னது டைரக்டாக சொல்லிக் கொடுக்காத, அவருடைய தாக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிட்டு இருக்கு. ஸோ ஐன்ஸ்டைன் சொன்ன வார்த்தை. இவர் என்ன சொல்றாரு, வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழியும் அதிலே தான் இருக்கு. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் அப்படிங்கிறாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். என்ன டைம் 2 மணி ஆகும் போது, எங்கள் ஆளுலாம் கடுப்பில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு மட்டுமா கடுப்பில் இருக்கா? சரி, பரவாயில்ல.